வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, நடிகர்களின் நிலைப்பாடு முதலமைச்சர் விஜயிடம் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு பின்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிவிகே எம்எல்ஏஸ் மேல ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றாங்க, அதை பத்தியும் பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஆரோக்கியநாதன் பெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு பேர்ல லாஸ்ட் வீடியோக்கு ஒருத்தர் மெசேஜ் வச்சிருந்தாரு. அவர் பெரியவரா சின்னவரா எனக்கு தெரியாது. ஆனா என்ன தெரியும் இந்த பெண்மணிக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன விவஸ்தை இருக்கு அரசியல் பேசுறதுக்கு, காலத்தின் கோலம் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. மாண்போட பெண்மணின்னு சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா விவசாயின்னு எதுக்கு சொன்னீங்க? விவசாயினா என்ன? பேசிக் காமன் சென்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு அரசியலை பத்தி பேசிக் காமன் சென்ஸ் இல்லாமல வீடியோ முன்னாடி வந்து உட்காருவாங்க? நான் அரசியலை பத்தி பேசுறேன், அதுல உங்களுக்கு தவறு தோணுது அப்படின்னா அது என்ன தவறுன்னு சொல்லுங்க. தவறா இருந்தா கண்டிப்பா நான் திருத்திப்பேன். ஆனா அது தவறு இல்லைன்ற பட்சத்துல, உங்களுக்கு நாங்க சொல்ற விஷயங்களுக்கு உங்ககிட்ட பதில் இல்லாத பட்சத்துல ஏதோ ஒண்ணு பேசணுன்றதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. அதால விவசாயின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா சாதாரணமா அப்படி பெண்களை பார்த்து இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன விவசாய இருக்கு அரசியலை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு தட்டி விட்டு போயிடாதீங்க. நீங்க அறிவாளியா இருக்கலாம், உங்களுக்கு எதிரில் இருக்கவங்க உங்களை விட அறிவாளியா இருக்கலாம். அதனால தயவு செய்து இந்த ஆண் நினைப்புன்றதோட பெண்மணிகளை தயவு செய்து பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரியாததும் எனக்கு தெரிய வாய்ப்புண்டு. மற்றபடி தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறோம். முக்கியமா இன்னொரு விஷயம் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்க வீட்டு பெண்மணிகளும் ஒரு நேரத்திலோ இல்லை இப்போவோ அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல அரசியல் பேசலாம். தயவுசெய்து தடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நாட்டுக்கு. ஓகே, மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். முதல் விஷயம் என்னன்னா, நடிகர் சங்கத்துல இருந்து வந்து தலைவர் விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட பொக்கே கொடுத்து ஒரு வான்போட மீட்டிங் மாதிரி சந்திச்சிருக்காங்க. யார் யாரு? கருணாஸ், கார்த்தி, அப்புறம் நாசர், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேர் எனக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாம் வந்து சந்திச்சு பொக்கே கொடுத்து ஒரு ஃபார்மல் மீட்டிங் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு பார்க்கும்போது சிரிப்புன்றதை விட டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. சீரியஸ்லி, அந்த டிஸ்கஸ்டிங் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த கருணாசன்கிற நபர் அரசியலா பார்த்தா பரவாயில்ல, ஆனா அதிமுகல இருந்து கூவத்தூருக்கு போய் என்னென்ன வேலை பார்த்து அங்கிருந்து டிஎம்கேக்கு தாவி முக்களத்தூர்னு ஒரு கட்சியை மெயின்டைன் பண்ணிட்டு அங்க இருந்துகிட்டு அந்த கட்சிக்காக மட்டும் பாடுபடாமல் டிஎம்கே ஒரு விஷயம் சொன்னா அங்கிருந்து இவர் ஓடி வந்து அவங்களுக்காக அவர்களின் வாயாக செயல்படுகிற இவர், நான் உன்னை விட சீனியர், விஜய் அப்படிப்பட்டவன், விஜய் இப்படிப்பட்டவன் பேசினவர் பக்கத்துல வந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப நான் ஒருத்தரை வந்து திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை திட்டும் போது அந்த மனிதரை பார்க்கும்போது எனக்கு எப்படி சகஜமா போய் பழக தோணும்? அது என்னோட இயல்பு. ஐயோ, அந்த மனிதன்னா எனக்கு பிடிக்காது, நான் அவனை திட்டுறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்ககிட்ட இயல்பா பழக முடியும்? அதுவும் ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கத்துல கார்த்தி இருப்பாரு, பக்கத்துல கருணாஸ் இருப்பாரு. அடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா இன்னொரு போட்டோல விஜய் அவர்கள் பக்கத்துல கருணாஸ் இருப்பாரு, இந்த பக்கம் கார்த்தி இருப்பாரு. அதாவது 2 இதுவா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசி எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு கருணாஸ். அதுல கருணாஸ் வந்து நல்லா கையை இப்படி பிடிச்சிருப்பாரு விஜய் அவர்கள் கையை. அதை ஒத்துக்கிட்டாரு விஜய்ன்றது அவரோட மாண்புன்னு வச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல நின்று போட்டோ கொடுக்குறாரு பாத்தீங்களா, அவருக்கு உறுத்தல கொஞ்சம் கூட. அடுத்து இந்த பக்கம் நாசர். அதான் இவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. தலைவர் விஜய் அவர்களை வந்து படத்துல நடிக்கிறாரு நடிகர், இவரை வந்து தூக்கிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்காதீங்கன்றாங்க. ஆனா அவர் ரொம்ப இயல்பா இருக்காரு, சாதாரணமா, அதாவது டவுன் டு எர்த்ன்ற அந்த மோட்ல இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் எப்படித்தான் இந்த மனசு வருது? அவரையே திட்டிட்டு அவர்கிட்டயே வந்து நின்று உடனே சில பேர் சொல்லலாம், இப்போ திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு, ஆனா திமுகன்ற கட்சியை தான் அவர் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் தான் சொன்னாரு, எங்கேயுமே தரக்குறைவா நீ வா போனோம், அதாவது நடைமுறையில் யூஸ் பண்ண முடியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கொச்சையாவும் எங்கேயுமே தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை திட்டவும் இல்லை. அதற்கும் மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் தொடவே இல்லை. அடுத்த நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நேரத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அவரை பத்தி ஒரு விஷயத்த மேடையில பேசிட்டாரு. அதற்கு காலம் நின்று பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு ரஜினி அவர்கள். அதே காலம் நின்று பதில் சொல்லி விட்டதுன்னு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன அப்புறம் பல பேர் போட்டாங்க. கமல் அவர்கள் போய் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு சந்திச்சிருக்காரு.
படத்தை பத்தி பேசுனதா கேள்விப்பட்டேன். படத்தை பத்தி பேசுறதா இருந்தா கூட நடிக்கிறவர் ரஜினிகாந்த் அவர்களும் தான். அப்ப 2 பேரா போயிருக்கணும். ஏன் இவர் மட்டும் போறாரு? ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் போல? ஸ்டாலின் ஐயா தோற்ற போது அவர் வீட்டுக்கு போய் ஆறுதலா பேசிட்டு வந்த திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயிச்ச இவருக்கு வந்து வாழ்த்து சொல்ல முடியலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்புறம் பல விஷயங்கள் ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவர் மேல் பொறாமை, இவரை கண்டால் ஒரு ஈகோ, அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உடைக்கணும்னா எப்படி காலம் நின்று பதில் சொல்லும்னு ஒரு ட்வீட் போட்டாரோ அதே போல இதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே. இதற்கு அமைதியா இருப்பதன் காரணம் என்ன? நிருபர்கள் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா நன்றின்னு சொல்லிட்டு போறாரு. அது என்ன மாதிரியான மனப்பான்மை எனக்கு புரியல. அடுத்தது பவன் கல்யாண். என்னையா இவரு இருக்கிற ஒட்டுமொத்த ஆக்டர்ஸ் எல்லாருமே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் நடிகர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆயிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இவரை வச்சு கம்பேர் பண்ணி பேசும்போது ஒரு எரிச்சல் வரும். பாத்தீங்களா? நீங்க கூட வீட்டுல கவனிச்சு பாருங்களா, பிள்ளைங்க கிட்ட இந்த பையன் மாதிரி இல்ல இந்த பொண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னாலும், இல்ல பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பக்கத்து பொண்ணு மாதிரி சொன்னா ஒரு வீட்டுல ஒரு புகைச்சல் வருமே, அந்த மாதிரி புகையறாங்க. பவன் கல்யாண் ஐயா அவர்கள் விஷயத்திலேயே இதே நடந்தது. அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அவர் தெலுங்குல சொல்றாரு, என்ன கேக்குறாங்க எல்லாரும், நீங்களும் விஜய் அவர்கள் மாதிரி, ஆனா அவர் அங்க பேர் குறிப்பிடலங்க, முக்கியமான விஷயம், நீங்களும் பக்கத்து மாநிலத்துல நடந்துகிட்ட மாதிரி அதே போல நீங்களும் நடந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சிஎம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாமா. இதை விட பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி காட்ட வேண்டிய அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அவருக்கு அது ஈகோ ஹர்ட் ஆகும், ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகும் பவனுக்கெல்லாம். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏங்க அங்க நிலைமை வேற இங்க நிலைமை வேற. நான் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. நான் எம்பி ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் அப்பயே என்னை ரிக்வஸ்ட் பண்ண போய் நான் அப்பயே எம்பி ஆயிட்டு இருப்பேன். நான் பதவிக்காக வரல, நான் கட்சியை பலப்படுத்தணும். நான் முதல்ல அதுக்கு நான் நினைச்சிருந்தா எனக்கு ஆஃபர் வந்தப்பவே எம்பி ஆயிருக்கலாம். நான் ஆகல. அது இல்ல, இங்க நிலைப்பாடு வேற அங்க நிலைப்பாடு வேற. தயவுசெய்து இதை அதை கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்றாரு. அரசியல் களமே எல்லா இடத்துலயுமே சுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்களை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. பாஜகவை சார்ந்த சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, தமிழ்ல பேசுறவங்க, யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். அவங்க கூட இவங்க ரீல்ஸ் போட்டு இது பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் யாரை பார்த்தாலும் முதலமைச்சர் அவர் போட்டோ வச்சுக்கிட்டோ இல்ல முதலமைச்சர் அவர் பாட்டுகள் போட்டுக்கிட்டோ அவர் நடிச்ச படங்களோட பாட்டுங்களை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு திரியிறாங்க. இவங்களுக்கு போய் கட்சியை கொடுத்தோம், இவங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க, தப்பு பண்ணிட்டீங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம், பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்துக்கோங்க, பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவருடைய காஸ்டியூம் நீங்க கவனிச்சு பாருங்க நல்லாவே. ஒவ்வொரு நாளும் பொழுதொரு வண்ணமா இருந்துட்டு இருந்தாரு. அவர் ட்ரெஸ் காஸ்டியூம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் யூஸ் பண்ற பெயிண்ட் எல்லாமே யூனிக்கா, அது இவ்வளோ காஸ்ட், இது இவ்வளோ காஸ்ட், இது இவ்வளோ காஸ்ட்னு சொல்ற அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நடந்துகிட்டு இருந்தாரு. ரீல்ஸ் மோட்ல அவர் இருந்திருக்காரு அப்போ. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வராரு, அவர் வேலைக்கு போறாரு. சனிக்கிழமை அதுவுமா கூட வீட்டுக்கு வர வச்சு தன்னுடைய PA அவர்கள் எல்லாம் வர வச்சு மீட்டிங் விட்டு பேசுறாரு. மந்திரி இலாக்கா பிரிக்கிறத பத்தி டிஸ்கஷன் நடக்குது, மீட்டிங் நடக்குது. அவர் அவ்வளவு சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க போட்டாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த டிவிகே கட்சியுமே முதலமைச்சர் விஜயுமே கடிச்சு வைக்கிறதுக்குன்னு இந்த ஊடகவியலாளர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழக MLAஸா இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமேலையும் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. பல ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போறாங்க. இவங்க இந்த ரீல் பண்றதுக்கு தான் லாய்க்கு. ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா அவங்க அங்க வீடியோ எடுக்கிறாங்களாமா, அதை ரீல் பண்றாங்க. கடைகள்ல ஆய்வு பண்றாங்கன்னா அது வீடியோ எடுக்கிறாங்களாமா, ரீல்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஊடகங்கள் தவறான விஷயங்களை மக்கள் கிட்ட பரப்பும்போது என்ன ஆகுது, ஓ இப்படிதான் இருக்காங்க போல இருக்கு, ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குன்ற மக்கள் மனதை மாற்ற முயற்சி பண்றாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவ்வளவு துரிதமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு நாளும் ஒரு புது விஷயங்களும் துரிதமா நடந்து அதுக்கான ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து கேப்பே கொடுக்காம நாளைக்கா இன்னைக்கே செய்வாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தா அடுத்த 5 வருஷம் நமக்கானது இல்லைன்னு கட்சிகள் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. அந்த ஒரு பயத்துல இப்படி ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பண்ணுங்க, அவர் செய்யற நல்லதுகளை சொல்லதானே நாங்க இருக்கோம். அப்புறம் இந்த 1000 ரூபாய் விஷயம், 1000 ரூபாய் 15ஆம் தேதி வரவு வைக்கணும் இருக்கிற பெண்களுக்கெல்லாம், நீங்க ஏன் இன்னும் வரவு வைக்காம இருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சராகிய திரு விஜய் அவர்களை கேட்டிருந்தாரு. இவரும் பாக்குறோம்னு சொன்னாரு, அதுக்கேற்ற மாதிரி வரவு வச்சுட்டாரு. அடுத்து இப்போ சில பெண்களை வச்சு போடுறாங்க. பெண்கள் கேட்கறாங்களாமா, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நாங்க எல்லாத்தையும் மாற்றவும் சொன்னீங்க, மாற்றம் சொல்லிட்டு அவங்களுடைய திட்டத்தை நீங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க,
அப்படின்னு கேட்கிறார். முதல்ல அந்த மனிதர் வந்ததுமே தெளிவா சொல்லிட்டாரு, பதவி ஏற்பு நாள் அன்னைக்கு சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எல்லா ஃபைலையும் செக் பண்ணிட்டு எல்லா ஃபினான்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடிட் பண்ணிட்டு எங்க எது லேக் ஆகுது பார்த்துட்டு எங்க இடிக்குது எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரா கொடுக்குறேன் அப்படின்றது அவருடைய கூற்று. ஆனா நீங்க சொன்னது 2500 ரூபாய், அதை கொடுக்கவே இல்லை. இந்த 1000 ரூபான்றது கலைஞர் அவர்களுடைய திட்டம், இது டிஎம்கே சார்ந்தது. அவங்க மாற்றத்தை நீங்க கொடுத்துட்டு நீங்க மாற்றம் கொண்டு வந்ததா மாதிரி சொல்றாங்கன்னா, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கோ தம்பி தங்கச்சிகளுக்கோ பாக்கெட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மாசம் கொடுக்குறீங்க, அதுக்கு அடுத்த 4 மாசம் உங்களால கொடுக்க முடியல, ஏன்னா பட்ஜெட் இல்லை. அந்த மாதிரி நேரத்துல வந்து இல்லப்பா இப்ப இல்லப்பா அப்படின்னா பழகுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு விஷயம் பழகி இருப்பாங்க அந்த 4 மாசமும். அந்த பணத்தை இப்ப கொடுக்க மாட்டேன்னா இந்த 4 மாசம் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதற்கு நீ அந்த 8 மாசமும் கொடுக்காம என்ன பண்ணணும், பட்ஜெட்ல அடுத்து நிலையா ப்ராப்பரா இந்த 5 வருஷத்துக்கு நிக்காம போகணும் அப்படின்னா அந்த ஒரு 8 மாசம் கேப் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லையே. ஏன் முன்னாள் முதலமைச்சர் 27 மாசம் எடுத்துக்கிட்டாரு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. இவர் ஒரு 5 நாள் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, இவர் என்னமோ 27 மாசம் எடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் பேசுறாங்க. அப்புறம் வந்து இந்த கஜானா காலின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களும் பரப்புரை டைம்ல சொன்னதுதான். அதுக்கு சில பேர் மனசு வந்து அவங்க பணத்தை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன், இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மணியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு மனசு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து சில ஊடகங்கள் கட்டமைக்கிறது என்ன அப்படின்னா, தமிழக அரசு, அதாவது இப்போ இருக்கிற தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்களை வச்சு சரி நிறைய இடத்துல பணம் இருக்கவங்க கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்றாங்க. இங்க உண்மை என்ன அப்படின்னா, தமிழன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு விஜய் அவர்கள், இது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல அவர் வந்து எடுப்பாரு, கணக்கு எடுத்துட்டு என்னுடைய கடன் ஒரு குடிமகனா இவ்வளவு, நான் இதை நான் செலுத்துறேன் அப்படின்னு அந்த குடிமகனா இப்போ ரிக்ஷாக்காரன் வந்து அவனே செலுத்தும் போது நான் செலுத்த மாட்டேன்னா, குடிசைக்கு ஊற போடுற அந்த காசை வச்சிருந்தது கூட நான் கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சீன் வரும். இதை வந்து வச்சுக்கிட்டு பார்த்தவங்க நான் விஜய் அவர்களுக்காக நான் பண்றேன், அவர் மேல அன்புல அவங்க பண்றாங்க. இதுக்கும் காரணம் விஜய் அவர்கள். என்ன நியாயம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் மக்களா முன் வந்து தாங்களா கொடுக்குற ஒரு விஷயத்த அவர் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா அந்த மனிதர் அந்த வேலையெல்லாம் இப்ப அவருக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அவருக்கு சிந்தனை பூரா இருக்கிற ஃபைல் எல்லாம் கரெக்ட் பண்ணணும், ப்ராப்பரா எல்லாத்தையும் 5 வருஷத்துக்கு ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கேயுமே எந்த இடையூறும் வராம பாத்துக்கணும். இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட விஷயங்களை இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக அரசின் சார்பில் நீட்டுக்காக போராட போறோம், நீட்டை வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு நாங்க வந்து போராட்டம் நடத்த போறோம். யாரு சொல்றது? திமுக. வரும்போதே முதல் எங்களுடைய வாக்குறுதியை நீட்டை ரத்து பண்றதுன்னு சொன்ன திமுக வந்து 5 வருஷமும் ரத்தே பண்ணல, எங்க கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி முட்டையை காட்டி நம்மளை ஏமாத்தினாங்க. கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டினாங்க கையை விரிச்சுட்டு நீட்டுக்கு. இவங்க வந்து இப்போ நீட்டுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாவது மனசாட்சி வேணா. ரோட்ல நடந்து போறீங்க நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு, அங்க இருக்கிற மக்கள் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க? சாதாரணமா நீங்க ஆட்சியில இருக்கும் போதே மக்கள் உங்களை சும்மா விடல, அந்த மாதிரி கிழிச்சாங்க. இப்போ ஆட்சியிலேயே இல்லை வேற, நீங்க போராட்டம் பண்றன்ற பேர்ல அதுவும் நீட் எதிர்ப்புக்கு ரோட்ல நடந்து போறீங்கன்னா சும்மா இருப்பாங்களா? சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க. என்னங்க நீங்களே சொல்லி நீங்களே செய்றீங்களே இந்த வேலையை, எனக்கு காமெடி பீஸ் ஆயிட்டு வரீங்க. ஒரு நேரத்துலயும் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. கூட யாரையாவது நல்ல அட்வைசரை வச்சுக்கோங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகம் என்னெல்லாம் செய்தோ அதை எல்லாத்தையும் இருக்கணும். தப்பு சைன் பண்ணாங்களா மதுவிலக்கு, தப்பு. மூடுறியா? எல்லாத்தையும் மூடு, தப்பு. தப்பு சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்தா எக்ஸாம் வந்து கரெக்ட் பண்ற டீச்சர் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னா மார்க்ஸே வராது, எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருவாங்க. நான் கரெக்டா எழுதுனதே தப்புன்னு அடிச்சு போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கு. சரி பார்ப்போம் இவங்க வந்து நீட் போராட்டம் பண்றாங்களா இல்லையா, என்னதான் பண்றாங்கன்னுட்டு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.